சபையாக நிர்வாக கமிட்டியாக ஊழியர்களாக இந்த காரியங்களுக்காக இந்த ஊழியத்தை தாக்குவதற்காக நீதியாளர்களுக்கு மூலமாக அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அந்த உதவி செய்ய சிறு பிராயத்திலே நல்ல ஒரு ஊழியத்தை 5 வளையாதது என்று சொல்வார்கள். இந்த சிறு பிராயத்தில் பசுமரத்து ஆணி போல எங்கள் பிள்ளைகளுடைய இதயத்தில் விதைக்கப்படுகிற சத்தியம் பதியத்தக்கதாக ஆண்டவர் துணை செய்ய
எனக்காய் யாவும் செய்வார், கவலைகள் இனி எனக்கில்ல. முன்னும் பின்னும் பாதுகாப்பார், முன்னேறி செல்ல தாங்கிடுவார், தடைகள் எல்லாம் தகர்த்திடுவார், தயவாய் என்னை நடத்திடுவார். முன்னும் பின்னும் பாதுகாப்பார், முன்னேறி செல்ல தாங்கிடுவார், தடைகள் எல்லாம் தகர்த்திடுவார், தயவாய் என்னை நடத்திடுவார். ராஜா விட்டு பிள்ளை, கவலைகள் இல்ல. நான் ராஜா விட்டு பிள்ளை, கவலைகள் இல்ல. இயேசு எனக்காய் யாவும் செய்வார், கவலைகள் இனி எனக்கில்ல. இயேசு எனக்காய் யாவும் செய்வார், கவலைகள் இனி எனக்கில்ல. அடலமா 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 ஒரு ஒன்னே மேட்ச் நாவும் இங்கே போச்சு. அடலமா அடலமா ஒன்னையோமா அடலமா அடலமா மதித்து நடந்து கொள்வேன். நமது பெற்றோர், ஆசிரியர் மற்றும் பெரியோர்களை மதித்து நடந்து கொள்வேன். வசனம் பார்ப்போமா? இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். யோவான் 14:23. அதுவும் ஒரு பிராமண குடும்பத்தில் ஒரு பிறந்த பெண்மணி எப்படி வளர்க்கப்படுவாங்களோ அந்த பக்தியில அந்த அக்கா வளர்க்கப்படுறாங்க. சின்ன வயசுலேயே மிக அருமையாக அவர்களுடைய நெறிமுறைகள் ஒவ்வொன்றையும் கற்று ஒரு பிராமண பெண்ணா இந்த அக்கா வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வளர்ந்துட்டு இருக்கும் விஷயம் அவங்களுடைய 14 வயசுல அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை திருமணம் பண்ணுவாங்க. குழந்தையாக இருக்கும் விஷயம் என்ன பண்ணி வச்சிருவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சோசியல் சயின்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி அந்த அக்காவுடைய 14 வயசுல குடும்பத்தில் உள்ள எல்லாரும் என்ன செய்றாங்க, தரன்னு இழுத்துட்டு போறாங்க அந்த தஞ்சாவூர் மண்ணுல. அப்போ
அந்த டைம்ல பிரிட்டிஷ் ராணுவம் தான் என்ன பண்ணுது, நம்முடைய பிரிட்டிஷ் ஆட்சி தான் இந்தியாவில் இருந்துச்சு. அந்த பிரிட்டிஷ் ராணுவ வீரர்கள் ஒரு சிலர் அந்த தஞ்சாவூர் தெருல இங்க நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. முன்னாடி ஒரு டெட் பாடி போகுது, ஒரு இறந்த நபரை தூக்கிட்டு போறாங்க, பின்னாடி ஒரு சின்ன பிள்ளை என்ன பண்றாங்க, ஒரு பொண்ணை தரத்தரன்னு இழுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ராணுவ வீரர்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிடுறாங்க, ஏன் இப்படி நடக்குன்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறாரு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, இங்க இந்தியாவுல தமிழ்நாட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, கணவர் இறந்தா மனைவி என்ன செஞ்சிடணும், கூட சேர்ந்து இறந்துடணும், அப்பதான் எங்க போக முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த பெண்ணுடைய கணவர் என்ன செஞ்சுட்டாரு, இறந்து போயிட்டாரு. அதனால இந்த பெண்ணை என்ன செய்ய போறாங்க, தீல தள்ளி உடன்கட்டை ஏத்தி கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவர் தன்னுடைய குதிரை வண்டியில போய் என்ன பண்ணிடுறாரு, அந்த அக்காவை தூக்கி தலைமுடியை பிடிச்சு தூக்கி தன்னுடைய குதிரை வண்டியில போட்டு அவருடைய வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு கொண்டு வந்ததோட மட்டும் இல்லாம அந்த அக்கா உடம்புல எல்லாம் காயங்கள், ஏன் தீயில என்ன செஞ்சுட்டாங்க, தள்ளி விட்டுட்டாங்க, அப்படித்தானே? அதனால உடம்புலாம் காயமா இருந்தோம்னே அந்த காயங்களுக்கு எல்லாம் மருந்து போட்டு எப்படியாவது அந்த அக்காவை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இந்த டைம்ல அந்த கோகிலா அக்காவுடைய குடும்பத்தினர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க தெரியுமா, கோகிலாவை திருப்பி தாங்க, நாங்க என்ன செய்யணும், அவளை கொலை பண்ணணும், இந்த தஞ்சாவூர் தெருல அவ மேல தீ ஊத்தி எப்படியாவது நாங்க அவளை கொல்லணும், அப்பதான் அவளுடைய கணவருடைய ஆத்மாவும் அவளுடைய ஆத்மாவும் சொர்க்கத்துக்கு போகும் சொல்லி மாறினதோட, ஓகே நான் ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டேன், ஒரு கிறிஸ்தவளா மாறிட்டேன், அவ்வளவுதான் போதும்னு சொல்லிட்டு அந்த அம்மா நிக்கல. தொடர்ந்து அந்த அம்மா ஒவ்வொரு காரியங்களும் இந்த பாளையங்கோட்டையில பண்ணணும்னு நினைக்குது. அந்த டைம்ல பாளையங்கோட்டையில கிறிஸ்தவ தேவாலயங்கள் எதுவுமே கிடையாது. இந்த பகுதியில நம்ம பார்த்தோம்னா தேவாலயங்கள் எதுவுமே இல்லை. அப்ப அந்த அம்மா யோசிக்குது, நம்முடைய உயிரை காப்பாற்றின ஆண்டவருக்கு இந்த பகுதியில ஒரு சர்ச்சு கூட இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா தன்னுடைய சொந்த செலவுல அதுகிட்ட இருந்த ஆஸ்திகளை பயன்படுத்தி சர்ச்சு கட்ட ஆரம்பிக்குது. அதே டைம்ல அந்த ஹென்றி லிட்டில்டன் அப்படிங்கிறவரு ஒரு ராணுவ வீரனுங்கிறதுனால அவருக்கு இந்த பானை ஸ்டடி பண்ணிட்டு வந்துட்டோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். சரியா? சீனியர் அக்கா மருந்து டான்ஸ்